ஹே லவ்லீஸ், வெல்கம் டு மினி விலாக். நம்ம நார்மலாக எந்த ஒர்க்கும் இல்லாமல் அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூஸ்வலாக நம்மளோட மைண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸோ ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலோ அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்து நம்மளோட மைண்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து திங்க் பண்ணும். ஏன்னா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இதே வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம காலையிலேருந்து கடன்னு எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். பரபரன்னு எல்லாமே பண்ணியிருப்போம். நம்மளை அறியாமையே நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கும். நம்மளை சுற்றியே காலையிலேருந்து நைட் வரைக்கும் நிறைய நடந்திருக்குங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்க செஞ்ச நிறைய விஷயம் இருக்கும். அது இல்லாமல் நம்ம பண்ண விஷயமே நிறைய காமெடியான விஷயம்லாம் கூட நம்ம பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. சில டைம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட ஏதாவது சொல்ல வருவாங்க. நம்ம பிஸியாக இருக்கும்போது அவங்க சொல்கிற விஷயத்த கூட நம்ம காது கொடுத்து வந்து சரியாக கேட்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் அமைதியாக இருக்கிறம்போது இந்த மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒரு 3 விஷயம் மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஸோ இதெல்லாம் பண்ணணும், இல்லை நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது ஒர்க் இருந்தது அப்படின்னா அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா கூட நெகட்டிவாக நீங்கள் வந்து திங்க் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கம்மி பண்ணிடலாம். ப்ளஸ் நிறைய குழந்தைங்களோட பேசுங்க. அப்போ பேசும்போது நம்மளுக்கு இருக்கிற எல்லா விஷயமுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து மறந்துடுவோம். ஸோ அவங்க சொல்கிற விஷயம் வந்து அது காமெடியாக இல்லைனாலும் நம்ம சிரிப்போம். ஸோ ஒரு சில விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு நம்ம வந்து அன்றைக்கி டேயை வந்து நம்ம எந்த நெகட்டிவிட்டியும் இல்லாமல் பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு இது ஒரு ஸ்மால் டிப்ஸ். இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். பாய்.